மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். இந்த ஒரு வரிகளை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா நாளைய தினம் 2025 ஆண்டோட மார்கழி மாதம் பிறக்கப் போகிறது. 16/12/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த வருடத்தோட முடிவில் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இந்த பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது நம்முடைய பண கஷ்டத்தை, வறுமையை, பொருளாதார சிக்கலை தீர்ப்பதற்கான மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பழமையான வழிபாடு. நம்முடைய சேனலில் நம்ம மற்ற பதிவுகளை காட்டிலும் பணம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்ம பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய கடுமையான உழைப்பு, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய நம்பிக்கை. இதோடு சேர்ந்து நாம் சில விஷயங்களை நம்ம வீடுகளில் செய்யும் பொழுது, உங்களுடைய நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் பொழுது அது ஆழமாக இந்த பிரபஞ்சத்தில் பதியப்படுகிறது. அதிலும் இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான நேரம் இந்த வருடத்திலேயே வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்தம்னாலே அது மிக சக்தி வாய்ந்த நேரம். தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமான இந்த மார்கழி மாதத்தில் நம்ம சேனலில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்பிக்கை இருப்பவர்கள் முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்க, நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எவ்வளவு பணத்தேவை இருக்கிறது, அந்த அமௌண்ட்டு அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 லட்சம் எனக்கு தேவைப்படுது, இல்லை என்னுடைய கடன் தீர்வதற்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணுறது கூட உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு உளவியல் ரீதியான ஒரு வழிதான். ஸோ நேர்மறையான வார்த்தைகளை நம்ம உச்சரிப்பதும், அந்த பணம் அமௌண்ட்டு இது பண்ணிவிட்டு பணம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 10 லட்சம் தேவை, 5 லட்சம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஒரு சின்ன மந்திரம் சொன்னாலும் அது ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னதுக்கு சமம். ஏற்கனவே இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், காலையில் எழுந்ததும் வாசற் கதவை திறக்கும்போது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரம் எல்லாமே நான் நேற்றே ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன். இந்த பதிவும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நாளை ஆரம்பிங்க. இப்போது இந்த வழிபாட்டிற்கு தேவையானது, நான் ஒரு பித்தளை சந்தன கிண்ணம் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய அகலோ அல்லது கண்ணாடி பவுலோ அல்லது பீங்கான் கப்போ, செராமிக் கப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இது நீங்கள் நாளைக்கு மார்கழி மாதம் தொடங்குது. நாளைக்கு தொடங்கி ஜனவரி 14 வரைக்கும் இந்த மார்கழி மாதம் இருக்கின்றது. ஸோ 16/12/2025 தொடங்கி 14/1/2026 வரைக்கும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. இந்த வழிபாட்டை நான் மார்கழி 1 செய்ய தவறிட்டேன். நான் ஒரு 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ தான் பார்த்தேன். இல்லை, நான் ஜனவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் பார்த்தேன். நான் இப்போ ஆரம்பிக்கலாமா? தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். இருக்கிற நாட்களில் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா மார்கழி பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம மிகச்சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை நம்ம பார்க்கலாம். இது நாளைக்கு அவசியம் பிரம்ம முகூர்த்த வேலையில் இதை நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா? உடல் நலம் நல்லா இருக்கிறவங்க நீங்கள் குளிச்சுட்டு இதை செய்யுங்க. அப்படி இல்லைன்றவங்க நீங்கள் பூஜை அறைக்கு போகலாம். அப்படின்னா முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் கோலம்லாம் போடுவீங்க அப்படின்னா அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஒரு வழிபாட்டை நாளைக்கு ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சாலும் செய்யலாம். மாலை நேரத்துலேயோ நீங்கள் எப்போ குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உங்கள் பூஜை ரூமுக்கு போகிறீங்களோ அப்போவும் நீங்கள் செய்யலாம். பட் நாளைக்கு முதல் நாள் தொடங்கும் பொழுது
மார்கழி பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? ஒரு விளக்கு ஏற்றி வச்சுடுங்க. இதை மாதிரி ஒரு கிண்ணம், வாய் அகலமான ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை இதில் போட்டுடுங்க. ஏன்னா பச்சரிசி அப்படிங்கிறது, அரிசி அப்படிங்கிறது சந்திரனுடைய தானியம். வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா யார் ஒருத்தவங்களுக்கு தெளிவான மனநிலை இருக்கின்றதோ, குழப்பம் இல்லாமல் தைரியமான தெளிவான மனநிலை இருக்குதோ, அவங்களால தான் சரியான முடிவு எடுக்க முடியும். எப்பொழுதும் பயம், பதட்டம், குழப்பம், தோல்வி மனப்பான்மை இப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு சொல்கிற அளவுக்கு ஒரு வெற்றியை அவர்களால் அடைய முடியாது. ஸோ சந்திரனுடைய அருள் வேண்டி எப்பொழுதும் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பச்சரிசி ரொம்ப முக்கியம். இது ரொம்ப பழமையான ஓல்டு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஆஃப் மணி அட்ராக்ஷன். இந்த பச்சரிசியும் இது கூட சில்லற காசுகளும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மெத்தடு. ஸோ முதல்ல பச்சரிசியை வச்சிடுறீங்க. பச்சரிசியை வச்சுட்டு இதை கூட நீங்கள் வைக்க வேண்டியது வில்வ இலை. இன்றைக்கு திங்கக்கிழமை. ஸோ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா வில்வ இலை எடுத்துக்கோங்க, அல்லது கடையில் இருந்துச்சுன்னா அதை வாங்கி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஜஸ்ட்டு வில்வ இலை 3 5 இந்த பச்சரிசியில் போடுறீங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை. ஸோ துளசி இலையையும் நீங்கள் போட்டுடுறீங்க. இந்த இலைகள்லாம் நீங்கள் இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நாளைக்கு காலையில் செவ்வாய் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடை ஆரம்பிக்க போகிறோம். பச்சரிசி வீட்டில் இருக்கும். இந்த 2 இலைகளும் நீங்கள் இப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது கூட நாளைக்கு நீங்கள் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு சில்லற காசு. நீங்கள் சில்லற காசு அப்படின்னு நான் சொல்கிறது மினிமம் நீங்கள் ₹1 இதில் வைக்கலாம். இல்லை நான் ₹10 வைக்கலாமா, இல்லை ₹20 வைக்கலாமா, தினம்தோறுமே இதில் ஒரு காசை நீங்கள் வைக்கணும். இப்போ இந்த காசை நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நம்ம சிவபெருமான், பெருமாள் எல்லாரையுமே நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு கோடி பணம் தேடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் உச்சரிங்க. ஸோ இந்த பொருள் அப்படியே உங்கள் பூஜை அறையில் இருக்கணும், ஷெல்ஃபோ அல்லது பூஜை ரூமோ. ஏன்னா ஒவ்வொரு மாதமும், ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலில் ஒரு மணி அட்ராக்ஷன் மந்த்ரா அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ இது மார்கழி மாதத்திற்கான மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. போன வருஷமும் நான் இந்த வழிபாடை நம்ம சேனலில் போட்டிருந்தேன். நீங்கள் போய் செக் பண்ணி கூட பார்க்கலாம். நிறைய பேர் இதை செஞ்சுட்டு நல்ல பலன் சொல்லியிருக்கிறாங்க நம்மக்கிட்ட. சரிங்களா? ஸோ இந்த 3 பொருளும் இந்த காசு அப்படியே தான் இருக்கணும். அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த நேரத்தில் செய்யுங்க. அந்த காசை வைக்கும்பொழுது கோடி பணம் தேடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டு வைங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் செய்கிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் செய்யலாமா, மறுநாள் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு நாள் ஒருத்தவங்க சொல்லிவிட்டு அந்த பணத்தை வச்சா போதும். அதுக்கடுத்த நாள் அதே போலவே இந்த துளசி, வில்வம் 30 நாட்களும் அப்படியே தான் இருக்கணும். அரிசியும் அப்படியே தான் இருக்கணும். சரிங்களா? வெறும் காசை மட்டும்தான் நீங்கள் மேலே மேலே வைக்க போகிறீங்க. இலைகள் காய்ந்ததுன்னா பரவாயில்லை. இந்த 3 பொருளையும் நம்ம மாற்றவே வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது கோடி பணம் தேடி வரும். ஸோ 30 நாட்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாணயமாக வைத்து நீங்கள் சேர்க்க போகிறீங்க. நான் இப்போ ஜஸ்ட்டு எல்லாத்தையும் அப்படியே இதில் வச்சிடுறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காசோ அல்லது நோட்டோ எது வேணாலும் வைக்கலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டோட கரன்சியை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸோ நம்ம மாத கடைசியில், அதாவது 14ஆம் தேதி, ஜனவரி 14ஆம் தேதி உங்களுக்கு ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். இப்போ நாங்கள் 2 நாள் ஊருக்கு போகிறோங்க, ஒரு 4 நாள் ஊருக்கு போகிறோங்க, நாங்கள் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போகிற இடத்துக்கெலாம் இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் எத்தனை நாள் வச்சிங்களோ அத்தனை நாள் அது அப்படியே இருக்கட்டும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வெக்கேஷன் விடுவாங்க, கிறிஸ்மஸ், நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக போகலாம். வச்ச பணம் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? நீங்கள் ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ 2 நாள் பண்ண முடியல, ஒரு வாரம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல.
நீங்கள் ஜஸ்ட்டு இதை அப்படியே வச்சுடுங்க. திறந்த நிலையில் தான் இருக்கணும், தட்டெல்லாம் போட்டு மூட வேண்டாம். ஸோ அடுத்து நம்ம தை 1ஆம் தேதி, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ ஜனவரி 15ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த காசுகளெல்லாம் எடுத்து ஒரு உங்கள் கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இதை நீங்கள் செலவு பண்ண வேண்டாம், இது அப்படியே கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த ஒரு ரூபாயை வைக்கும்பொழுது கோடி பணம் தேடி வரும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதை இது அப்படியே ஈர்த்துக்கும். ஸோ இது உங்கள் பீரோலையோ இல்லை கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை பேங்க் லாக்கர்லேயோ இதை ஒரு மஞ்சப்பையில் கட்டி நீங்கள் அப்படியே வச்சிடுங்க. இந்த அரிசியை பறவைகளுக்கு போட்டுடுங்க. துளசி வில்வத்தை கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கை இருப்பவர்கள் செய்து பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை இருந்தால் செய்து பாருங்கள். இப்போ இந்த பதிவை பார்க்கும்போதே ஆமாம் இதை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் செய்யலாம். சரிங்களா? பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. குளிச்சுட்டு செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ மாதவிடாயினா நீங்கள் குளிக்கணும், அந்த நாளில் பூஜை ரூமுக்கு போவேனா அப்படின்னா உங்கள் கணவரோ இல்லை உங்கள் பிள்ளைகளோ சொல்லலாம். ஜஸ்ட்டு ஒரு காசை வச்சுட்டு கோடி பணம் தேடி வரும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க அந்த சில்லற காசை வைக்கும்பொழுது கோடி பணம் தேடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப டாப்பு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் செய்யுங்க. நாளை ஆரம்பிக்கும் பொழுது மட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிங்க. பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.